மக்களே, பிக் பாஸ்ல ஒரு மாதிரி கைத்தட்டல்லி அரங்கம் அதிர்ச்சாமே, வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சாமேன்ற மாதிரி சில அப்டேட்ஸ்லாம் சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அந்த அப்டேட்ஸ் என்ன? சில பேர் கமெண்ட்ஸ்ல ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணாதான் வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அதை நீங்க பண்ணுவீங்க நம்புறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எப்படி நீங்க சொல்லுவீங்க ஷூட்டிங்கு இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலையே, இதெல்லாம் பொய்ன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது. இதெல்லாம் பொய் கிடையாது. ஷூட்டிங் நேத்தே நடந்து முடிஞ்சிருச்சு. மலையாளம் பிக் பாஸ் ஃபினாலே நடக்குதுன்றதால நேத்தே ஷூட் பண்ணப்பட்டது. ஸோ அதனால தான் இந்த அப்டேட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சது கிடைச்சது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்புங்க அப்படின்றது தான் பாயிண்ட். ரெண்டாவது, ஏன் லைவ் வரலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று ஷூட்டிங் எடுக்கப்பட்டா நேற்று லைவ் விஷுவல்ஸ் காட்ட முடியாது. நேற்று அந்த 2 ஷூட்டிங்கை தான் காட்டணும், சாட்டர்டே சண்டே. அதனால தான் லைவும் கட் செய்யப்பட்டிருக்கு. லைவுமே எப்போ வரும்னு கேட்டதட்ட பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் திரும்ப ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். 2 நாள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது ஒன்று. அடுத்து, அரங்கம் அதிரட்டமே, விசில் பறக்கட்டமே அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா மற்றும் திவ்யாக்கு விசல் சத்தமும் அரங்கம் கைத்தட்டல் சத்தமும் உச்சகட்ட பரபரப்பில் இருந்திருக்கிறது அப்படின்றதான் தகவல் வருது. அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான், எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்றதான் பாயிண்டே தவிர்த்து, சாண்ட்ராக்கு ஓகே பயங்கரமான கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்க டாஸ்க் பண்ணாங்க, பங்கமா ஒரு சம்பவம் பண்ணாங்க. போன வாரம் கண்டென்ட்டே சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி அடிச்சு சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திவ்யாவுக்கு ரோஸ்டும் தேவைப்படுது. கைத்தட்டல் அந்த அளவுக்கு ஒரு பெருசா என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திவ்யா அந்த அளவுக்கு இருந்தாங்க. கேப்டனா முத நாள் ஓகே, அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் ஒரு மாற்று கருத்துக்களா இருந்தது. அப்புறம் எப்படி அப்படின்ற டவுட் எனக்கே வருது. இதெல்லாம் கைத்தட்டல் நடந்திருக்குன்ற மாதிரி தகவல் வருது. ஆனா திவ்யாவுக்கு வந்ததை விட சாண்ட்ராக்கு வந்தது என்னமோ உண்மை. திவ்யா தான் எனக்கு இன்னும் கூட டவுட்ல தான் இருக்கு. ஆனா சாண்ட்ராவோட கைத்தட்டல் பீச்சிக்கிட்டு இருக்கு. உள்ள சில பேரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது வேற மாதிரிலாம் இருந்திருக்குன்றது வருது மக்களே. இது ஒரு பக்கம் ஓகேவா, கைத்தட்டல் மேட்ரு. அடுத்ததாக இன்னொரு பக்கம், இது உண்மையா பொய்யான்னு தெரில. நான் இப்பயே சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் வர்றது உண்மையா பொய்யான்றதை நீங்க வச்சுங்க. ஒரு பிராங்க் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஒரு பிராங்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பிராங்கை வெறுப்பேற்றுறதுக்கு மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா ரெட் கார்டு எடுத்துன்னு போய் கமருதன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ரெட் கார்டு கொடுத்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ணி வெறுப்பேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல். ஸோ ரெட் கார்டு கொடுத்தா கூட நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு டைலாக் கமருதன் வீட்டுக்குள்ள சொன்னார்ல. சரி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அந்த நேரத்தில் கமருதனோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும், வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. சண்டே அப்டேட்ஸ்னா கூட ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட ஒரு அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. சாட்டர்டேல தான் என்ன நடந்துச்சுன்றது எக்ஸாக்டா நம்மளால எடுக்கவும் முடியல. இதுவும் வரல. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த செட் ஆடியன்ஸ் தான் வச்சுக்கிட்டாங்க முழுக்க. இங்கிருந்து ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் போவாங்கல்ல. எப்பவுமே சாட்டர்டே ஷூட்டிங் நடக்கும். இது ஃப்ரைடே நடந்ததால ஜென்ரல் ஆடியன்ஸ் போறதுக்கு டிலே ஆகி சில பிரச்சனைகள் ஆகிட்டு அங்கே செட் ஆடியன்ஸே வச்சிட்டாங்கன்ற மாதிரி சில தகவல்கள் வந்தவண்ணம் உள்ளது. அதனால தான் இன்ஃபர்மேஷன் அவ்வளோவா வெளியே வராம அப்படியே அடக்கி பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கு தரமான வறுவல் வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்களா மக்களே. ஏன்னா திவ்யா பேசுறதெல்லாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. மற்றவங்க பேசுறதை கேட்கல. ஸோ இவங்க போட்ட ரூல்ஸ் எதையுமே இவங்களே ஃபாலோ பண்ணல. அப்புறம் எப்படி மற்றவங்க, கேப்டன் தான் ரூல் போடுறாரு, கேப்டன் முதல்ல ஃபாலோ பண்ணோம். அப்படி ஃபாலோ பண்ணாம மற்றவங்கள ஃபாலோ பண்ண சொல்றதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. திவ்யா வாங்க வேண்டிய ரோஸ்ட் தான். அப்போ வாங்கினாதான் அப்போ மாற்ற ட்ரை பண்ணும்ல. மாத்தல்னா என்னது இது? ஸோ கண்டிப்பா அந்த ரோஸ்ட் வேற மாதிரி இருந்திருக்கும் போல அப்படின்ற ஒரு தகவல் வருகிறது. ஓகே, அடுத்து பார்வதி விசஸ் பிரஜன் இருக்கு இல்லையா, அந்த ஏதோ டச் மேட்டர், இப்படி டட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதையுமே டிஸ்கஷனுக்கு வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல அந்த ஒரு பாயிண்ட்டை. அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அதுல விஜேஎஸ் என்ன சொல்லியிருப்பார், ஏது சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு சுத்தமா வர மாட்டேங்குது அந்த டாபிக்கை பொறுத்தவரையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா துஷார் எலிமினேட் ஆனதுல வீட்டுல பல பேர் அழுததாகவும், குறிப்பா கண்ணீர் மழையில் அரோரா அவர்கள் அப்படின்றது தான் வருது. ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் சொல்றாங்க. ஏன்னா துஷாரு அரோரா எவ்வளவு க்ளோஸ்னு உங்களுக்கு தெரியும். இவருக்காக அவங்க நிக்க, அவங்களுக்காக இவர் நிக்க, மாத்தி ஒரே இதுவா போயிட்டு இருந்ததுல, அந்த கேட்டகரியில ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டாங்க. எனக்கு துணையா இருந்தது யாரு, வரிசையா போயிட்டே இருக்கிறாங்க கூட இருக்கவங்களாம். ஆதிரை போயாச்சு, அடுத்து அப்சரா இருந்தாங்க, அப்சராவும் போயாச்சு. இப்ப என்னடானா துஷாரும் போயாச்சு. என்னடா இப்படி என்ன தனியா விட்டு எல்லாம் போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒருவேளை அடுத்த வாரம் அரோரா பக்கத்துல உட்காரவங்க எலிமினேட் ஆயிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அரோரா கிரைட் எ லாட் அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் துஷார் வெளியே
அவர் தரப்புல இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது தான் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுலயும் குறிப்பா இன்னொரு விஷயத்த போட்டிருந்தாங்க, வினோத் ஃபர்ஸ்ட் சேவ்டாமே. ஆனா நமக்கு தெரிஞ்ச வரையும் அன்அஃபிஷியல் அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. அப்ப அஃபிஷியல்லையும் கானா வினோத்தை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா கதற வர்றோம் கதற வர்றோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கானா வினோத் ஃபர்ஸ்ட் சேவ்னா பல பேரோட கதறல் சத்தத்தை கேட்க வேண்டும் அல்லவா? ஏன்னா எல்லாரும் நாமினேஷன்ல இருந்திருக்காங்க. எல்லார் நாமினேஷனையும் மிஞ்சி கானா வினோத் ஃபர்ஸ்ட் சேவ் ஆவர்னா அது ஒரு தனி கெத்து தானே வேணும். நான் தனியா சிங்கம் மாதிரி விளையாடிட்டு இருக்கேன்டான்ற மாதிரி பிரஜன் கிட்ட சொன்னார்ல, அதான் சிங்கம் மாதிரி சேவ் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்டான்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. சரி, அடுத்தடுத்த வீடியோலையும் ப்ரோமோ அப்டேட்ஸ்லையும் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.